ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்சேன் எம்ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். இன்றைக்கி இந்த சைடு நெக்கு, நாளைக்கு அந்த சைடு நெக்கு, அப்போ வலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன நாளைக்கு வேறு பைட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மகிட்டே வெளியே வெளியே வந்து ரன் பண்ணபடி காலேஜுக்குள்ளே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுறட்டே பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். இரு நைட்டு ஹவுஸுக்கு தானே வருவேன், பாடி முழுக்க பைட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கார் எடுத்துகிட்டு அப்படியே அவரோட மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்பிடுவார். இப்போ நம்மகிட்ட இதை ரன் பண்ணப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கவர் ஜிமினாவை போய் இடிக்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டா, டே ஜிமின் நீ இங்கேயாடா இருக்க, டே நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னான். நீங்கள் தான் இருக்கிறியா, சரி என்னோடய திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எல்லாத்தையுமே நம்ம டேயோட திங்ஸ் பேக்கெலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம டேட்ட கொடுத்துட்டு நம்ம ஜிமினா டேயோட நெக்கை நோட் பண்ணுறாரு. டேயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நேற்று ஏன் கூட தான் மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்க்கு வந்தேன், ஆனால் நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமே ஹவுஸுக்கு வந்துட்டேன். நீ இன்னைக்கு மார்னிங் தான் வெளியே வந்துருக்க. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு மாஃபியா ட்ரைனிங் எதுவும் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ட்ரைனிங் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் அப்படின்னு நம்ம ஜிமினா நோட் பண்ணா. இல்லைடா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் கன்னை ஷூட் பண்ணுறது, வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறது மாதிரி எதுவும் சொல்லி கொடுத்தானா, எல்லா நெக்கில் இருக்க பைட் மார்க்கை பார்க்க சொல்ல வேற மாதிரி ப்ளே பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். வாயை மூடுறா ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட மவுண்ட்லேயே அடிக்கிறாரு. டே அவங்க ஒழுங்கு மாதிரி இதை சொல்கிறா, மற்றதெல்லாம் சொல்கிறாடாடா இதையும் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. இப்படி போனோம் நம்ம டேயுமே வேறு வழி இல்லை, ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒன்று சேரலான்னு ஜிமினாட்ட தானே சொல்லிட்டு இருப்பார். இப்போ வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. ஆமாம், நேற்று முழுக்க நான் ஜங்கு கூட க்ளோஸாக இருந்தேன். ஜங்குக்கும் நானும் எங்கள் லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போனோம். ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டே முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபுல் ஷையோட இந்த மாதிரி சொன்னான். பார்த்தியா, இதுக்கு தான் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணும்னு ஏன்டா கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், என்னடா அப்போவே தெரியும்டா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு நீ வர சொல்லியே ஜங்குக்க கரெக்ட் பண்ணதான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஜிமினா அப்படிலாம் இல்லை, அப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா நல்லா நம்மகிட்டே கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளிட்டு தியாவுக்கு பயந்து தானே இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்ட ஷாக்காக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணா. பொய் சொல்லாத, தியாவை நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஜங்குக்கு நமக்கு மட்டும்தான் நம்மளை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தானே இந்த ஒர்க்கை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்மகிட்டே அதனால தான் நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப ஹஸ்பண்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கி இருக்கக்கூடாதுன்னு க்ளோஸ் ஆகிருந்துருப்பாரு. நம்மளே ஏன் ஃபைட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவர் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணியிருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை ஜிமினா சொல்லி கலாய்க்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி தாண்டா தியாவை பார்த்து பயந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இன்னும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தியான்னு பேசுகிறதெல்லாம் கேட்டு லாரா ஷாக் ஆகி, என்னாச்சு தியானுங்கிறீங்களே அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜிமினா தான் லாராவை நோட் பண்ணிவிட்டு டேயும் ஜங்குக்கும் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போயிட்டாங்க, அதுக்கு காரணம் ஒரு கேர்ள் தியா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகியும் நம்மகிட்ட ஜிமினாவோட மவுத்தை கிளிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன மாதிரிடா அவட்ட சொல்கிற, டே எனக்கு முக்கியமாக அவட்ட சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நம்ம லாரா கிட்ட கரெக்டாக வந்துட்டு, உனக்கு நான் ட்ரீட் வைக்கேன் வா கேண்டீனுக்கு போகணுங்கிற மாதிரி லாராவை நேராக கேண்டீனுக்கு கூப்பிட்டு போய் ஒரு பிளேஸில் உட்கார வைக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் எங்கள் பின்னாடியே சுற்றுறல, டே கூடையே இருக்கிறல, ஒரு டே பற்றியே பேசிகிட்டு இருக்கல, அவனை ஹேட் ஆக்குற மாதிரியும் பேசுகிற, லவ் கொடுக்குற மாதிரியும் பேசுகிற, ஏதோ கேர் இருக்கிற மாதிரியுமா பேசுகிற அப்படிங்கிற மாதிரியும் இப்படி திங்க் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸு ஜூஸை கொண்டு வந்து வச்சுட்டு டேக்கு பிடிச்ச ஃபுட்டை டேட்டை வைக்கவும், ஏன் ஜிமின் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ட்ரீட்டு நீ வைக்கணும், நீயும் உன் ஹஸ்பண்டும் உன் லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போயிருக்கீங்க, ட்ரீட் நீ வைக்கணும், ஃப்ரெண்டாச்சே ஃப்ரெண்டுக்கு நான் வைக்கணும்னு நினச்சி ஹாப்பியாகு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா சொன்னால் லாரா வந்து ஷாக்கிங்லேயே நோட் பண்ணிவிட்டு,
மூவ் ஆன் ஆயிட்டேங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டவுட்டிங்லாகவே கேட்குறான். அப்படி கேட்டான், என்ன டவுட்டு கேட்குற டவுட்டை இங்கே பாரு டேயோட நெக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் நம்ம ஜங்குக் பைட் பண்ணி வச்சுருப்பார்ல அந்த இக்கி மார்க்கை காட்டுறாரு. டே ஜிமின் லூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை மேலே வர தூக்கி விட்றாரு. நெக்கை கவர் பண்ணி வச்சுருப்பார்ல அதை அப்படியே மேலே வர தூக்கி விட்றாரு. பைத்தியமாட உனக்கு பூச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அண்ட் டேயாங் நெக்கில் மட்டும் பைட் மார்க்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் வாயை திறக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அவன் வந்து நம்மகிட்ட அடிக்கிறாரு. ஆனால் ஷையில் இந்த மாதிரி ஷையிலே அடிச்சுட்டு டக்குன்னு அவரோட சேரில் உட்காந்துருந்து கீழே ஃப்ளோரை பற்றபடி குனிஞ்சிட்டு அவரோட ஷை அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கிறது நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு பா என்னம்மா ஷையாகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமன் இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் டீச் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தான். இதை மொத்தமாக நோட் பண்ணிவிட்டு என்ன நீ ஜொங்கு கூட க்ளோஸாக இருந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி லாரா செம்ம ஷாக்காகி காண்டாகி அங்கேருந்து எழுந்து போய் டியாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன பண்ணணுமா இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு ஏதோ ஒருவர்கிட்டயே அட்டாக் பண்ணுற மாதிரி ஒன்று சேர்ந்தா என்ன அவனை நீ கில் பண்ணிடு, காலேஜ் முடிஞ்சு போக சொல்ல அவனை கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா காலை கட் பண்ணிவிட்டு டேயை கில் பண்ண தானே சொன்னேன், டேயை கில் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு ஒன்றை ஜங்கு கூட ஹவுஸில் சிக்க வச்சுட்டு நான் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி ஜங்கு கூட ஹவுஸ்குள்ளே என்ட்ராக போகிறேன் பாரு தியா. நீ தான் எனக்கு என் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்க ஹெல்ப்பையும் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி தியா என்னை மிரட்டுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரி பிளேஸ்க்கு தியா நான் வர சொல்லியிருக்கா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ தியா சொன்ன மாதிரி அந்த பிளேஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு தியா வந்து நம்ம லாரா வந்து நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி தியா இன்னைக்கு உனக்கு எண்டிங் டேட் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பான். இங்கே கட்டாக்கி இப்போ காலேஜ் ரன் ஆகிட்ருக்கு. காலேஜ் முடிஞ்சு நம்ம டே ஜிம்மி நான் 2 பேருமே காலேஜ் விட்டு வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போனால் நம்ம லாரா நம்ம டேட்ட பேசுறதுக்கு வாரா, ஆனால் இருந்தாலுமே பேசலை. அதுக்கு பதிலாக அந்த பிளேஸ்க்கு ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு சொன்னபடியே ஒரு பிளேஸுக்கு லாரா போகிறான். லாரா போய் தியாவுக்கு கால் பண்ணி இந்த பிளேஸில் தான் நான் டேயை பிடிச்சி வச்சுருக்கேன், அடைச்சி வச்சுருக்கேன், நீ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே பிளேஸ்க்கு தியா கிளம்பி வரா. இந்த மாதிரி கிளம்பி வந்தா இப்போ நம்ம லாரா தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே தியாக்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எப்போ இந்த பிளேஸ்க்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நானும் அந்த பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கேன், என் டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உங்கள் 20 பாடி கார்ட்ஸ் டேயும் ஜிமினாவே ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லாரா சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக தியா என்ட்ராகிடுவா. இந்த பிளேஸில் டே இல்லாத மூமெண்ட்டும் லாரா யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம தியா என்ன செய்வா, லாராவை அட்டாக் பண்ணுவா பார்த்துக்கோங்க. கோவத்தில் அவளை அடிப்பா, கிக் பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு லாராவும் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம தியா மாதிரி ஃபைட் பண்ண முடியல. பயங்கரமாகவே நம்ம தியா லாராவை அடிச்சிருவான். அடித்து போட்டுட்டு என்னையே ஏமாற்றிட்ருக்கேடி நீ, யார்கிட்டடி கால் பண்ணி பேசிகிட்டு இருந்த நீ அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலை பிடுங்கி பார்க்க சொல்ல அதில் ஜங்கு கூட நம்பர் இருக்குதுல்ல அதை நோட் பண்ணிவிட்டு என்னையே இந்த மாதிரி ஏமாற்றிட்டல, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி லாராவை கில் பண்ணுற மாதிரி கிட்ட வர அந்த பிளேஸ்க்குள்ள ஜங்கு கூட கார் என்ட்ராகிற சவுண்டு கேட்டு உன்னை இப்போ விட்டுட்டு போகிறேன், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உன்னை வந்து கில் பண்ண வேண்டி என்கிட்டயே மணியை வாங்கி என்னையே ஏமாற்றி சீட் பண்ணதுக்கு இந்த தியா யாருங்கிறத உனக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து தியா ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறதுக்குள்ளே தப்பிச்சு போயிடுவா. இந்த மாதிரி தப்பிச்சு போனால் லாரா இந்த மாதிரி ஃபேஸில் ஹேண்ட்ஸ்லலாம் அடிபட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு லாரா கிட்ட வேகமாக வர்றாரு. வேகமாக வந்து லாராவை புஷ் பண்ணி தூக்கிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் தியாவை நாங்கள் கூப்பிட்டேன், நீங்கள் வர்றதுக்குள்ளே தியா இந்த பிளேஸுக்கு என் பின்னாடியே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பா அவளுக்கு, நான் அவளை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை அடிச்சுட்டு கில் பண்ண வந்தா, உங்களோட கார் சவுண்டு கேட்டுங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா, இந்த வழியாக தான் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க் நீ இவளை பார்த்துக்கோ நான் தியாவை பாட்டு வரேனுங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா தியா ஆல்ரெடி அது
அது ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் சிக்காமல் தப்பிச்சிருவான். இந்த மாதிரி தப்பிச்சா எங்கே கட் ஆகி இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டினா நம்ம லாராவுக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம லாராவை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டு வந்தோம். லாராவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தால் இப்போ நம்ம டே தான் காட்டுது. டேக்கிட்ட இன்றைக்கி ஈவினிங் நைட்டு கோப்ராவை கூட்டிகிட்டு வரேன்னு நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல. ஆனால் இங்கே லாரா கூட இருக்கிறதுனால கோப்ராவை டே 2 பேரோட திங்கிங்குமே இல்லை. நம்ம டைம் 8 o'clock 9 o'clock ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன இன்னும் ஜங்குக்கு வரல, கோப்ராவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னானே ஏன் இன்னும் கூட்டிகிட்டு வரல, கோப்ராவையும் ஜங்குக்கையும் இப்போவே பார்க்கணும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்ரூம் முழுக்க நம்மகிட்ட அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா நைட்டு 10 o'clock ஆகிருச்சு. 10 o'clock போல் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்த நம்மகிட்ட ரொம்ப டயர்டாகி அப்படியே பெட்டில் உட்காந்துருந்து எப்போ வருவான் ஜங்குக்கு, எப்போ வருவான் ஜங்குக்கு, எப்போ வருவான்ங்கிற மாதிரி அப்படி வாட்சையே கடிகாரத்தையே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தவர் அப்படியே அவர் அறியாமலேயே பெட்டில் உட்காந்துருந்தவர் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் பட்டு ஸ்லீப் பண்ணிடுவார். இப்படி ஸ்லீப் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக் சைடை காட்டுது. ஜங்குக்கு லாராவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்தால் போதும், பயங்கரமாக அடிபட்டிருக்கு, மற்றபடி ஒன்றுமே இல்லை, மெடிசனும் இன்ஜெக்ஷனும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசனையும் எழுதி கொடுக்குறாங்க. அதே நம்ம மார்க் வாங்கிட்டு லாராக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீ சேஃபாக உன்னோட பிளேஸ்க்கு போயிடுவல்ல, நான் 2 பாடிகார்ட்ஸ் வைக்கிறேன், உன்னை சேஃபாக உன்னோட ஹவுஸில் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தா நைட்டு 11 o'clock ஆயிடுச்சு. 11 o'clock ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோபுராவை டேட்டை கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னேனே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போனால் பாய்ஸஸ் எல்லாரும் ஆல்ரெடி மாஃபியா லுக்கில் நிற்கிறாங்க. என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் மறந்துட்டியா என்ன, இன்றைக்கி நம்ம ஒரு பிளேஸில் ஒரு ஒர்க் பண்ணுறோம்ல, நீ தானே இந்த டேயில் பிளான் போட்டு கொடுத்த 11 o'clock போல் இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகணுன்ட்டு, நீ இவ்வளோ நேரம் எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட நம்ம பாய்ஸஸோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதை அந்த பிளேஸில் போய் எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம ஜங்குக் பிளான் வேறு போட்டு கொடுத்துருந்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு மறந்துடுச்சு. தியா லாராவெல்லாம் மொத்தமாக எல்லாத்தையுமே மறந்துருப்பாரு. இந்த மாதிரி அந்த பிளான் அப்புறம் தான் ஞாபகம் ஆமாம் இன்றைக்கி தானே அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகிற டேட், 11 o'clock ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு நம்ம அந்த பிளேஸ்க்கு போயிருக்கணுமே, வா முதல்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க பைக் எடுத்தால் பாய்ஸஸோட பர்சனல் பாடி கார்டுமே பைக்கில் வரல, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கார் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, ஒரு ட்ரக் மாதிரியே இருக்குது, ஆனால் அது ஒரு கார் மாதிரி தான். அந்த நம்ம பாய்ஸஸோட பர்சனல் பாடி கார்டு அந்த பஸ்ஸை ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே முழுக்க நம்ம பாய்ஸஸோட பாடி கார்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரக்கை தான் ஹைஜாக் பண்ணி போகிறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ளே தான் நம்ம பாய்ஸஸோட எனிமியும் நம்ம ஜங்குக்கோட ஒரு இன்ஃபர்மேஷன், அவருக்கு தேவையான பென் ட்ரைவ்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த ட்ரக்கை தான் இப்போ ஹைஜெக் பண்ண போவாங்க. இந்த மாதிரி வேகமாக அந்த பிளேஸுக்கு பைக்கில் ட்ரை பண்ணபடியே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டுருந்தா நம்ம ஜங்குக் பிளான் சொன்னபடி தான் முன்னாடி போய் 2% தாக்குங்க, பின்னாடி இருக்கிற அந்த அந்த டோரை நான் ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ராகிருவேங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்போ பைக்கு முன்னாடி வேகமாக போயிட்டு இருந்தேன். நம்ம சுகாவும் ஜேகப்பும் கரெக்டாக அந்த ட்ரக்கை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த பர்சன்ட்டுக்கிட்ட கரெக்டாக போய் நிற்கிறாரு. அந்த பர்சன்ஸ் கிட்ட போய் நம்ம சுகவும் ஜேகப்பும் அந்த ட்ரக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்க டிரைவரும் கூட இருக்க ஒரு பாடி கார்டையும் ஷூட் பண்ணவும் பேக் சைடுலேருந்து வர நம்ம ஜங்குக்கும் ஆரமும் அந்த ட்ரக்கோட பேக் சைடு டோரை ஷூட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேயே நிறைய பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. அவங்க நம்ம ஆரமையும் ஜங்குக்கையும் பார்த்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணோம். அது பைக் தானே ட்ரை பண்ணுறாங்க, ட்ரக்கை விட்டு மூவ் ஆனாக்கி இப்போ ட்ரக் டிரைவரும் டெட் ஆனதுனால ட்ரக் ஒரு மாதிரி ரோலிங்லேயே போகுது. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டுமா கீழே விழுறது, ரோலிங்கில் போகிறதுங்கிற மாதிரி போய் அப்படியே அந்த ட்ரக் கீழே விழுது. அப்படி கீழே மொத்தமாக ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்தோம். அதுக்குள்ளேருந்து பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அடிப்பட்ட பொசிஷன்லேயே வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தோம். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பர்சன்ட்டை சுற்றி தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க,
நம்ம பாஸ் சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்க்கு இவங்க எல்லோரும் வந்திருக்காங்களே, என்னடா பண்ண இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம ஜவுங்க கூட பாடிகார்ட்ஸ்லாம் பாய்ஸோட பாடிகார்ட்ஸ் எல்லாருமே பர்சனல் பாடிகார்டோட பஸ்ஸில் வந்துட்டுருப்பாங்களா, அவங்க எல்லாருமே கரெக்டாக இப்போ அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகி அந்த பிளேஸை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்படி பிடிச்சா அந்த பாடிகார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி பயந்து போய் எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கே என்னோடய பென்ட்ரைவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். அந்த பென்ட்ரைவ்லேருந்து இவங்க கொண்டு போன நிறைய பென்ட்ரைவ்ஸ், டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ ஜங்கு கூட ஹேண்ட்ஸுக்கு போகுது. எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு, நீங்கள் நியூ பர்சன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பர்சன்ட் சொல்லவும், ஜாக்குக்கு ஒழுங்காக பாடி கார்டை செலெக்ஷன் பண்ணவே தெரியல, அவனோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நான் கில் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்பாரு. அந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அவ்வளோ விரும்பி கில் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் நான் விட்டாடா வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, ஜாக் இப்போ எந்த பிளேஸில் இருக்கான் அதை மட்டும் சொல்லுங்கள், உங்கள் அவ்வளோ விரும்பி நான் விட்டுருவேன், இல்லை ஒருத்தங்க கூட அங்கேருந்து உயிரோட போக முடியாது, அந்த ஜாக் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு இவனை உண்மையை சொல்ல மாட்டாங்க, கீல் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க பைக்கிட்ட வந்தால் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. இங்கே மாஃபியா ஒர்க்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக நம்ம ஜுங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கே போயிடுவார். இந்த மாதிரி போனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. நம்மகிட்ட எப்படி பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு ஜங்குக்கு பக்கத்துலேயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கு இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக் ஒரு மாதிரி சேட் ஆகுது. சேட்னஸ்லேயே போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த மாதிரி ரெடி ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கு சட்டை கட்டுது. ஜங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் அவரோட பெட்டில் தான் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கோட டொமக்ஸ்க்கு மேலே கோப்ரா வந்து உட்காந்துருக்கு. இப்படி உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஸ்லீப்பிங் அந்த தூங்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு கலைஞ்சி ஐஸ் ரப்பனப்படி எழுந்துக்கிட்டா கோப்ரா அந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சு கோப்ரா மார்னிங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என்னன்னு நீ டேட்டை கூட்டிகிட்டு போகலையே, எதுக்காக என்ன நீங்கள் மாம்கிட்ட கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஜங்குக்கு பார்க்குது. இந்த மாதிரி பார்த்தா, ஓ என்ன ஒன்று உன் மாம்கிட்ட கொண்டு விடலன்னு டென்ஷனில் இருக்கியா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், 2 பேருமே ஹவுஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சரி வா கோப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ரா அங்கேருந்து கூப்பிட்டு போனால் டைகருமே கிளம்புது. என்னடா 2 பேரும் என் கூட வர நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு டைகரை நோட் பண்ணோம். டைகர் வந்து நம்ம ஜங்குக்கோட லெக்கை விடவே மாட்டேங்குது, முன்னாடி போக அலோவ் பண்ணவே மாட்டேங்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி நீயும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைகரையும் அப்படியே அவரோட காரில் வச்சு நேராக ஹவுஸ்க்கு கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தால் இங்கே ஜங்குக்கு ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்குள்ளே நம்ம வீமின் 2 பேருமே காலேஜுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு போயிருந்தா லாராண்டா அவளுக்கு அடிபட்டிருக்குல, அதனால அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறதுனால அன்றைக்கி அவள் காலேஜுக்கு வரல. காலேஜில் லாரா இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எதுக்காக லாரா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே மாற்றி பேசிக்கிட்டு அதை ஒரு பெரிய மூமெண்ட்டாகவே எடுத்துக்காமல் அவங்க காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அன்றைக்கி டேயே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்படி ஸ்கிப் ஆகி ஈவினிங் நேரம் நம்ம டே வந்து ஹவுஸ்க்கு என்ட்ராகி பாய்ஸஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறத நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸ்க்குலாம் நம்ம ஜங்குக்கு வராரு. ஜங்கு கூட கோப்ராவுமே இருக்குது. கோப்ரா பார்த்தோன்னே டேக்கு செம்ம ஹாப்பி. வேகமாக ரன் பண்ணபடி நம்ம டே ஓடி போவாரா. அந்த மாதிரி ஓடி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆஹா பேபி வர வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக கிஸ் உண்டு புலிக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை ஹாக் பண்ணி கிஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் ஹாக் பண்ணபடி கொண்டு வருவாரா. ஆனால் நம்ம டே ஜங்கு கிட்ட வரைக்கும் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்குள்ளோடி புகுந்து கீழே ஜங்குக்கோட ஃபீட்டுக்கிட்ட ஊண்டு வருது இல்லை நம்ம கோபுரா, அதை போய் தூக்குறாரு. கோபுரா ஒன்று நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தூக்குனோம். அப்புறம் கோபுராவும் மாமா என்ன செய்வாங்க, கொஞ்சிப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ வேகமாக ஓடி வந்ததுக்கு இதான் ரீசனா? கோப்ரா மேலே இருக்க லவ் ஏன் இந்த ஹஸ்பண்ட் மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா நம்மகிட்ட ரெஸ்பான்ஸே பண்ணாமல் கோப்ராவோட ஹெட்டை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போவுமே எதுவுமே கேட்காத மாதிரியே இருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன், என்ன ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன், ஒன்றும் பண்ணலையே, நான் கோப்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
ஹஸ்பண்ட் என்னடா ஒன் டே முழுக்க வரலையே, வந்தவொடனே என்ன ஹக் பண்ணி ஏதாவது கிஸ் கிஸ் கொடுப்பேன்னு நினச்சா, என்னங்க ஸ்னேக்கு கிட்ட போய் இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்க, வா முதல்ல அப்படிங்கிற மாரி டேய் அப்படி பிடிச்சி அவருக்கு இருக்கிற சோஃபாவில் தள்ளுவாரா அந்த மாதிரி தள்ளினா, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் கோப்ரா டேக்குக்கு நடுவில் வந்து உட்காருது. நீ வேறையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கோபுராவை நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போ, நான் மாம்கிட்ட பேசணும். ஆனால் நம்ம கோபுரா வந்து முடியாது, மாம்கிட்ட நான்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட தகை சிலிப்பி உட்காந்துக்கிறது. எனக்கு எனிமி எங்கேயும் இல்லை, உன்னை பக்கத்துலேயே வச்சிட்ருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராவை பார்த்து லைட்டாக தீட்டிட்டு அப்படியே அவரோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இப்போ கம்பெனி ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்குல அந்த ஒர்க்கை பற்றி மீட்டிங்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் வருது, அதுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டு இருந்தேன். நம்மகிட்ட கோபுராவை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நேராக அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரிட்டே முழுக்க முழுக்க இக்னோர் பண்ணுறது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. கோபுரா கிட்ட நல்லா பேசுகிறான், நம்மக்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி எழுந்து போகிறட்டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இப்படி ஃபுட்டை சாப்பிட சொல்லக்கூட டேயோட தைஸில் தான் கோபுரா இருக்குது. கோபுராவுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுக்கிட்டு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கானுங்கிற மாரி கோபுரா கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பேச பேச இப்போ நம்ம ஜங்குக்கு கோபுரா மேலேயே செலஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கோபுரா கிட்ட இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம காண்டிலேயே ஃபுட்டை சாப்பிடுவாரா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மகிட்ட கோபுராவோட எழுந்து போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோவமாயிட்டார். டக்குன்னு ஃபுட்டை கூட சாப்பிடாம அப்படியே எழுந்துட்டே ஃபாலோ பண்ண அப்படியே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். கோபுராவுக்குன்னு ஒரு பாக்ஸ் உண்டுல்ல, அதோட பெட்ரூம் அந்த இதில் கரெக்டாக நாமட்டே அதை படுக்க வச்சுட்டு அதாவது அதை அந்த பாக்ஸ்குள்ளே விட்டுட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு குட் நைட் கோபுரா, மேம் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஸ்லீப் பண்ண போகிறேன், முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபுராவை பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஸ்லீப் பண்ணலாங்கிற மாரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போவார். இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் கோவத்திலே உள்ளேன்ற ஜங்குக்கிட்டே ரூம்குள்ளே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கிற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா ரெஸ்ட் ரூமை வந்து அது ஓப்பனில் இருக்கா லாக்கில் இருக்காங்கிற மாரி செக் பண்ணி பார்த்தா அதில் ஓப்பனில் தான் இருக்குது. நம்மகிட்ட வந்து லாக் பண்ணி வைக்கல, சும்மா நார்மலாக க்ளோஸ் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு என்னையா இக்னோர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரையே க்ளோஸ் பண்ணிடுவார். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேக்கிட்ட அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்தால் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம ஃபீலாக தான் இருக்குது, இக்னோர் பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கிட்டே வந்து அந்த சவருக்கு கீழேயே பேக்கப் பண்ணவும் நம்மகிட்டே பயந்து போய் அது யாருடா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளுவாரா அந்த மாதிரி தள்ளினோம். என்ன பேபி ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ன தவிர வேற ஏன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வாலில் லாக் பண்ணுறாரு. ஜங்குக்கு இது என்ன மாதிரி பிஹேவ், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கேன்னு தெரியுதுலையே இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அவரோட ஹேண்ட்ஸை வச்சு பாடியை மட்டும் கவர் பண்ண பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் ஜங்குக்கு முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே போறீங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆக தான் வந்துருக்கேன், சேர்ந்தே ஃப்ரெஷ்ஷப் ஆகும், டைம் சேவ் ஆகும்ல, எது 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதா, அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு போங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாதுடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் லாக் பண்ணப்படி பிடிச்சிட்டு டேயோட லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜங்குக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இது ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட செஸ்ஸெல்லாம் அடித்து கத்தலாம் செய்கிறாரு. இருந்தாலுமே எனக்கு எல்லா பிளேஸுமே உன் கூட இருந்தால் அது ரொமான்டிக் பிளேஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேறு நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. பேசிட்டு டேக்கிட்ட அப்படி லிப் லாக் பண்ணபடியே அந்த சவருக்கு கீழேயே நம்ம டேக் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இன்செர்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேக் க்ரை தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி வாலை லாக் பண்ண பொசிஷனில் பயங்கரமாக இன்செர்ட் பண்ணி 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்மகிட்ட அப்படியே பிராட்டஸ்டில் தூக்கிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஆனால் பட் நம்ம டேயால் உட்காரக்கூட முடியல, அவ்வளோ டயர்டில் அப்படியே பெட்டில் படுத்துருவார். இந்த மாதிரி பட்ட என்ன பேபி இவ்வளோ வீக்காக இருக்கிற, உனக்கு ஃபுட்டே என் மாம் ஒழுங்காக கொடுக்கல பிள்ளைக்கு, இப்படிலாம் வீக்கானே அப்படி அன்னைக்காவது எத்தனை ரவுண்ட்ஸ் போனேன், இப்போ வெறும் 5 ரவுண்ட் தானே போனேன், அதுக்குள்ளே இப்படி வீக்கானினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
டே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஹேரெல்லாம் அப்படியே ரப் பண்ணி விட்றாரு. ஜங்குக்கோட வயசில் டேயோட ஹெட்டை வச்சு இப்படி ரப் பண்ணி விட்டுட்டு இருந்தா, எது இந்த 5 ரவுண்டு உனக்கு போதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணா, பேபி பேபி ஹேரை வேணால் நான் ரப் பண்ணி விட்றேன், பாடியை வேணாலே ரப் பண்ணி விட்றேன், அப்படின்னு ஒரு 2 ரவுண்டு மட்டும் போகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை விட்டுரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அப்படியே பெட்டில் படுத்துப்பாரு. பேபி நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, நீ இங்கேருந்து டூராக போனாலே எனக்கு அது போட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கத்துவாரா அந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணபடியும் அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேக்கு இப்போ வேர் பண்ணதுக்கு குட்டியாக ஒரு சாக்ஸ் மட்டும் இட்டு வந்து பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுவாரா. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் என்னால் முடியல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பேபி க்ரை பண்ணாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு சாக்ஸை வேர் பண்ணி விட்றாரு. வேர் பண்ணி விட்டுட்டு டேயை அப்படியே க்ளோஸ் அழுத்து டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேயோட நெக்கில் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன பேபி உன் பக்கத்தில் இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தால் இப்படி தான் ப்ளே பண்ணணும் போல் டிங்கிங்காகவே இருக்குங்கிற மாதிரி நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுற. எவ்வளோ டேஸ் தெரியுமா நீ இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு செம ஃபீலிங்ஸாக இருக்குது. நீ எனக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாரி இப்படி வல்லன்னு பேசிக்கிட்டு டேயோட நெக்கு கேஸ் பண்ணி இக்கி மார்க் வச்சிட்ருக்காரு. இப்படி நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே இருந்தால் ஹோல் டைட்டில் நம்ம டை ஸ்லீப் பண்ணிடுவார். என்ன பேபி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம், அது எஸ்ஸும் சொல்ல மாட்டேங்க நோவும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அப்படியே நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணா டே நல்லா ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே அவர் பக்கமாக திருப்பி டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு டேயோட ஃபோர்கட்லேயே கிஸ் பண்ணபடி ரொம்ப டயர்டாக பிள்ளைக்கு நீ உண்மையிலே செம வீக் தான், உன்னோட வாய்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னையே எதிர்த்து கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட மவுத்தில் அப்படியே லைட்டாக ஒரு பிக்கிஸ் பண்ணுறாரு. பிக்கிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கற்று போய் தான் எனக்கு பிடிக்கவும் செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. பேசிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்லேயே நம்ம ஜங்குக் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோபுராவை டே விட்டுருப்பாரு. அவர் பாட்டுக்கு எழுந்து கம்பெனி ஒர்க்குக்கு கிளம்பி போயிருப்பார். கம்பெனியில் நீ மீட்டிங்ஸ் வரும், ஒரே மாஃபியா ஒர்க்கே பண்ணிடுச்சு, கம்பெனி நீ பார்க்கணுங்கிற மாதிரி கம்பெனிக்கு நம்ம ஜங்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி போனோம். நம்மகிட்ட அப்புறம் தான் ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்து பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. என்னடா அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ண சொல்ல எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பான். நம்ம எழுந்து காலேஜுக்கு போகிற வரைக்கும் நம்ம கூடயே தான் இருப்பான். எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணோமோ அதுக்கப்புறம் நம்மளை பற்றி திங்க் பண்ணவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது ஒர்க் இருக்கும், நீ டென்ஷன் ஆகாதே, ஜங்குக்கு எப்படியும் நமக்கு கால் பண்ணி நீ எழுதிக்கிட்டியா ஃபுட்டை சாப்பிட்டியான்னு கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிவிட்டு நேராக ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. காலேஜுக்கு கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி போனோம். கோப்ரா ஹவுஸில் தான் இருக்குது. காலேஜுக்கெலாம் நம்மகிட்ட கூட்டிகிட்டு போகலை. இந்த மாதிரி நம்ம ஜிமினாவும் டேயும் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டும் டேயோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறது நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு பாடி பெயின் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிக்கிறாரு. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. இந்த 1 வீக்குமே நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணுறாரு 11 வரைக்கும். ஆனால் நம்ம ஜங்குக்கு மாஃபியா ஒர்க்கு கம்பெனி ஒர்க்குங்கிற மாதிரி 2 ஒர்க்கு போகிறதுன்னு அந்த தியாவும் ஜாக்கும் எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி வேற கண்டுபிடிச்சிட்ருப்பாரு. அதனால 11 அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்குள்ளே வாரட்டும். டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்துலேயே ஸ்லீப் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க்குக்கு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி 1 வீக் அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இப்போ காலேஜ் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ ஹவுஸில் ஹோம் ஒர்க் நம்ம டேயோட காலேஜ் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டயத்தை செக் பண்ணி பார்த்தா நைட்டு 8 தாண்டி 9 ஆக போகுது. 9 ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த 2 மந்த் ஜங்குக்கு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வச்சுருந்தார்ல, அப்போ இந்த டயத்துக்கெலாம் ஹவுஸ்குள்ளே வந்து பேபின்னு கொஞ்சிறது, டேயோட தாய்ஸ்லேயே படுத்துக்கிட்டு டேட்ட கொஞ்சம் டீச் பண்ணுற மாதிரி பேசுகிறது, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி பேசுகிறது, என் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண ஏன் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவேங்கிற மாதிரி கெஞ்சுறது. இந்த மாதிரி ஜங்குக்கு அந்த 2 மந்த் நம்ம டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. ஞாபகம் வர சொல்ல டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்தா டே இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை கோப்ரா நோட் பண்ணிவிட்டு அதோட ஃபேஸை வச்சு அந்த டீரி அப்படியே வைட் பண்ணுது.
வருது இந்த மாதிரி வெயிட் பண்ணால் கோப்ராவை நோட் பண்ணிவிட்டு நீயாவது என் கூடயே இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா நம்ம டேயோட ஐஸில் டேரி வர்றதோ கோப்ராவெலாம் பார்க்கவே முடியல. அதோட ஃபேஸை வச்சு நம்ம டேயோட ஃபேஸில் இருக்க டேரியை ரப் பண்ணி எடுத்துகிட்ருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தா கோப்ராவை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம டே வந்து ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு க்ரை பண்ணுவார். க்ரை பண்ணிவிட்டு இந்த ஜங்குக்கு அவனுக்கு நான் தேவைன்னு இருக்க சொல்ல என் கூடயே இருந்தான். அவனுக்கு எது தேவையோ அதை ஃபுல்லாக அவனுக்கு கிடச்சிருச்சு. அவன் எடுத்துக்கிட்டான்னதுக்கப்புறம் இப்போ என்னை மறந்துட்டான் மொத்தமாகவே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பெயின் ஆவார். அவருக்கு என்ன தேவையோ அது அவருக்கு கிடச்சிருச்சு. அதனால நம்மளை மூவ் ஆன் பண்ணிட்டாரு. நம்மளை பற்றி இப்போ திங்க் பண்ணுறதில்ல, கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் அப்படியா எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி பேபின்னு பேசிகிட்டு இருந்த ஜங்குக் இப்போ இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக நம்மகிட்ட இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக் சைடை தான் காட்டுது. ஜங்குக் வந்து ஒரு பிளேஸுக்கு வந்துட்டுருக்காரு, ஒரு ஒர்க் விஷயமா வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். அதே பிளேஸில் லாரா ஸ்ட்ரீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் லாரா ரன் பண்ணபடி ஓடின மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லாராவை துரத்துனபடியே தீயா ஓடி வரா.